குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, கஷ்டப்பட்டவங்க அழுகாமல் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா என் பேரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிடுறேன். இன்றைக்கி ஒரு கண் கலங்க வைக்கிற பதிவு இது. சப்ஸ்கிரைபர் ஆடியோ. ஒரு அக்கா வந்து சும்மா இருக்கிறவங்கள, சாமி ஓரமாக நின்றுட்டு இருந்தவங்கள கூப்பிட்டு அருள்வாக்கு சொல்லி உனக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்லி எடுத்து கொடுத்த வீடியோ. ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக வரைக்கும் பாருங்கள். அண்ணா, எனக்கு ஊர் வந்து பனகுடி அண்ணா. மேரேஜ் பண்ணி கொடுத்துங்க நாகர்கோவில் சைடில் வடக்கு சூரங்குடின்ற ஊர். இப்போ என்ன மேரேஜ் ஆகி ஒரு 3 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறப்போ எங்கள் ஊரில் தசராக்கு வேஷம் போட்டிருக்கையில் இந்த சிகப்பு காளி வேஷம் போடுவாங்க தெரியுமாண்ணா. அவங்க இந்த ஊரில் காணிக்க பிரிக்க வரப்போ எனக்கு வந்து திருநீர் கொடுத்தாங்க. அப்போ நான் சொல்லப்போனால் ரொம்ப ஒரு நிறைய பேச்சுகள், நான் தகாத வார்த்தையெல்லாம் நிறைய பேர் பேசி குழந்தை இல்லைங்கிறதுனால ரொம்ப மனக்கவலையில் நான் வீட்டில் இருந்த நேரம் அப்போ வந்திருந்தாங்க. வந்து காணிக்கை கொடுக்குறப்போ, நீ அழாத, கண்டிப்பாக நீ நினச்சது நான் உனக்கு தருவேன், நீ அழாத, நீ நினச்சது நான் உனக்கு தருவேன், நீ எனக்கு நான் வரப்போ எனக்கு அடுத்து வேப்பலை மாலை கட்டி நீ போடணும்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரி சரி சாமி தாண்டாலும் அழதான் செஞ்சேன் அந்த நேரமும் கூட. சரின்னு சொல்லிட்டு வருஷம் தசரா தந்துட்டு போயிட்டாங்க. மறு வருஷம் தசராவுக்கு வரப்போ எனக்கு குழந்தை இல்லை. நான் எங்கள் ஊருக்கு அவங்க வரவும் இல்லை. திருப்பி எங்கள் ஊருக்காரங்க தான் வீட்டுக்கு வரல. மறு வருஷமும் குழந்தை இல்லை. அப்போ நான் நினச்சேன், எங்கடா தருவேன்னு சொல்லி போய் ஏமாற்றிட்டாங்களே நம்மளை. இவங்க எங்கே தாரேன்னு எல்லா சாமியும் சொல்கிற மாதிரி முத்தாரமே நம்ம அப்படி தானே சொல்லி ஏமாற்றினாங்கன்னு நினச்சிட்டு ரொம்ப கவலையில் தான் நான் இருந்தேன். அப்போ எனக்கு மாமிக்கு ஊர் குஞ்சன் விலை, நீங்கள் குஞ்சன் விலைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கத்தில். அந்த ஊருக்கு இதே நவராத்திரி டைம், இதே தசரா டைம் அங்கே கூப்பிட்டு போயிருந்தாங்க. அவங்க கோயிலுக்கு வா அப்படின்ட்டு. சரி மாமின்னு நாங்கள் அங்கே போயிருந்தேன். அங்கே போயிட்டுருக்கப்போ எங்கள் மாமாவுக்கு கூட பிறந்த அண்ணனுக்கு வீட்டில் தசரா சாமியெல்லாம் கூப்பிட்டு இது பண்ணுவாங்களாம். அப்போ அங்கே நாங்கள் போகிறது வேறு ஒரு கோயிலுக்கு, ஒரு அம்மன் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டுருக்கப்போ அந்த மாமா வீட்டில் பக்கத்தில் தான் இருக்குது. நீ வா, இங்கே வாம்மா, எங்கள் சாமியை நாங்கள் காளி சாமியை கூப்பிட்ருக்கோம், வந்து சாமி கும்பிட்டுட்டு போ, நீ வர நேரம் தானே, வந்துட்டிங்களா போங்கன்னு. நாங்கள் போனது வேறு ஒரு கோயிலுக்கு. அந்த மாமா திடீர்னு யதார்த்தமாக எங்களை கூப்பிட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு நானும் மாமியும் அவங்க வீட்டுக்கு நாங்கள் போன உடனே ஒரு கருங்காலி சாமி வேஷம் போட்ட ஒரு செட்டுக்காரங்க வந்து அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. சாப்பாடெலாம் கொடுப்பாங்களாம், அப்படி வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லி நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். நானும் மாமியும் சரி அவங்க வீட்டிலலாம் கும்பிட்றாங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நின்று சாமி கும்பிட்டுட்டு நின்றுருந்தேன். எனக்கிட்ட சொன்னது எங்கள் ஊரில் உள்ள சாமி, சரியான நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட சொன்னது எங்கள் ஊரில் உள்ள சாமி தான். ஒரு வருஷத்துக்கு முன்னே சொன்னாங்க உனக்கு குழந்தை தருவேன்னு சொல்லி. நான் நினச்சிட்டு ஏமாற்றிட்டாங்கன்னு. ஆனால் அந்த காலனி எங்கள் வேறு ஊரில் உள்ள அந்த அண்ணன் கருங்காலி வேஷம் போட்டிருக்க அந்த அண்ணன் என்னை பிடிச்சி, நான் தூரம் தள்ளி நின்று என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, நீ என்ன ஏமாற்றிட்டே நினச்சி நீ என்ன சொல்லுதால, நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் அப்படி சொன்னது எனக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துருச்சேன்னா. ஏன்னா எனக்கு ஊர் வேறு, எனக்கு ஊரில் சொன்ன சாமி வேறு. ஆனால் எனக்கு இந்த பதிலுக்கு சொன்ன இடத்துல வந்து வேறு ஊர் சாமி. எனக்கு அழுக தாங்க முடியும். நான் ஏமாற்றிட்டேன்னு நீ நினைக்கா, இந்த கொலசை முத்தாரி ஒன்று ஒரு நாளை ஏமாற்ற மாட்டா, கண்டிப்பாக உனக்கு நான் தருவேன், நல்ல இது எடுத்து தருவேன். ஆனால் இப்போ உனக்கு நேரம் சரியில்லை, உன் வீட்டில் ஒரு பெரிய உயிருக்கு ஒரு கொஞ்சம் ஆபத்தாக இருக்குது, நீ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ, கண்டிப்பாக நான் உனக்கு தருவேன், உன்னை நான் ஏமாற்றவே மாட்டேன், நீ இன்னும் ஏமாற்றிட்டேன்னு நினைக்க, ஆனால் நான் உன்னை ஏமாத்தலை, தருவேன்னு சொல்லி தருவேன், எனக்கு வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. எனக்கு ஒன்றோட எனக்கு சொன்னதும் அவங்களுக்கு தெரியாது, இப்படி ஒரு இது எனக்கு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சரி இப்போ நான் மறு வருஷம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். மறு வருஷம் அதே மாதிரி எனக்கு கொலசையோட என் பையன் எனக்கு 7 மாதம் வயிற்றுல அண்ணா. 3 வருஷத்துக்கு பிறகு எனக்கு குழந்தை எனக்கு கிடச்சிச்சேண்ணா. ஆம்பளை பையன் பிறந்தான். இதே நான் புரட்டாசி மாதம் 7 மாதம் வயிற்றுல அம்மா ஊருக்குள்ள வந்துச்சு. அப்புறம் சொன்னேம்மா வேப்பலை கட்டி போடுன்னு இருந்தேம்மா. ஆனால் என்னால் திடீர்னு வந்துட்டாங்க, எனக்கு தெரியல. நம்ம வீட்டில் விரதெல்லாம் இருந்தெல்லாம் கொடுக்கணுன்னா தெரியலம்மா, நான் அடுத்த ட்ரிப் போடுவேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு குஞ்சன் விலையில் இருக்க அந்த அம்மனுக்கு என் பையன் பிறந்த பிறகு நான் போய் ஒரு சுருள் வச்சுட்டு வந்தேன்னா. அவ்வளோ ஒரு இதுண்ணா. எனக்கு அதை இப்பவும் நினச்சாலே ரொம்ப தான். ஏன்னா எனக்கு ஊரில் சொன்னது வேற ஒரு சாமி, ஆனால் அதுக்கு பதில் நான் ஏமாத்திட்டேமா நான் நினச்சதுக்கு எனக்கு பதில் குஞ்சன் விலையில் இன்னொரு சாமி மூலமாக கிடச்சேன்னா. அவ்வளோ ஒரு உறுதியான அம்மன் அண்ணா அந்த அம்மன். நான் ஒரு நாள் குலசையை மறக்க மாட்டேன். அதேமாதிரி இதை ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, அம்மன் அந்த கருங்காலி வீசப்பட்டவங்க சொன்னாங்க எனக்கு, வீட்டில் ஒரு பெரிய உயிருக்கு ஒரு சின்ன ஆபத்து இருக்குமா, நான் ஒன்றும் நான் உயிர் போகிற அளவுக்கு ஆபத்து இருக்கு, ஆனால் நான் தட்டி விட்டுருவேன், நீ பயப்படாத, நான் கொஞ்சம் கவனிச்சுக்கோன்னு சொன்னாங்கண்ணா. அதே மாதிரி எனக்கு மாமிக்கு புரட்டாசியில் அவங்க சொல்லியிருக்குன்னு சொன்னாங்களா. நான் ஒரு
ஒரு 3 மாதத்துக்குலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 3 மாதம் கூட இருக்காது. எங்கள் மாமிக்கு முதுகு வலி வந்து நடக்க முடியாமல் ஆகி நாங்கள் எங்கெங்கெல்லாமோ ஹாஸ்பிட்டலில் போய் கூப்பிட்டு போய் பார்த்து கடைசியில் முதுகில் சவ்வு வளர்ந்துருக்குன்னு சொல்லி அவங்க இறந்து போயிடும் அந்த அளவுக்குலாம் ஆயிட்டாங்க. அப்புறம் சவ்வில் இருக்கிற சவ்வை எடுத்து ஆப்ரேஷன் பண்ண பிறகு எங்கள் மாமி நல்லா நடந்து இப்போ நல்லா இருக்கிறாங்கண்ணா. அப்போ தான் யோசித்தேன், அம்மா சொன்னாங்கல்ல ஒரு பெரிய உயிருக்கு ஆபத்து இருக்குது, ஆனால் ஒன்றும் செய்யாது, தட்டி விட்டுருவேன், நீ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எங்கள் மாமிக்கு அப்படி நடந்தேன்னா அந்த ஒன்று நான் உங்கள்கிட்ட அதில் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் என் பையன் பிறந்து அவனுக்கும் நான் இப்போ நல்லா இருக்கான். அவனுக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் நாங்களும் கோயிலுக்கு போகணும் மாலை போட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அவன் கொஞ்சம் வயசு சின்ன பையனாக இருக்கிறனால வயசுக்கு வரட்டுன்ட்டு.